ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி இன்னைக்கு காலையிலிருந்து பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. எஸ்ஆர்எம் கல்லூரி விடுதிகள், ஆண்கள் மற்றும் பெண்கள் விடுதிகள், அந்த கல்லூரிக்கு வெளியே இருக்கக்கூடிய மாணவர்கள் தங்கக்கூடிய பல்வேறு விடுதிகளில் திடீரென்று காவல்துறை தீவிரமான சோதனை வேட்டையில் ஈடுபடுகிறார்கள். காவல்துறையினுடைய சோதனையின் போது மாணவர்களிடமிருந்து பேனாவோ, புத்தகமோ, செல்போனோ, லேப்டாப்போ பறிமுதல் செய்யப்பட்டிருந்தால் அது ஒன்றும் பெரிய சிக்கல் இல்லை. பொதுவாக மாணவர்கள் தங்கக்கூடிய விடுதிகளில், கல்லூரிகளில் இதுதான் பறிமுதல் செய்யப்படும். ஆனால் இங்கே என்ன பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது, கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது, போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. 30 மாணவர்களை காவல்துறை கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்து அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகிறார்களாம். இந்த போதைப் பொருட்கள் எல்லாம் எப்படி விடுதிக்குள்ள வருது, எப்படி கல்லூரிக்குள் போதைப் பொருட்கள் எல்லாம் வருகிறது, யார் மூலமாக வருகிறது, இதன் பின்னால் இருக்கக்கூடிய நபர்கள் யார் என்கிற ரீதியில் மாணவர்களிடம் விசாரணைகள் நடந்து வருவதாக செய்திகள் வருகிறது. இந்த எஸ்ஆர்எம் கல்லூரிக்கு மட்டுமே ஆன பிரச்சனை அல்ல இந்த பிரச்சனை. தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு கல்லூரிகளில், விடுதிகளில் இந்த பிரச்சனை இருந்து வருகிறது என்பது எல்லோருக்குமே தெரியும். தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு போதைப் பொருட்களினுடைய புழக்கம் நாளுக்கு நாள் அதிகமாகி வருகிறது. எங்கு போனாலும் போதைப் பொருட்களை இயல்பாக எளிமையாக வாங்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி வருகிறது என்கிற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து சமூக ஆர்வலர்களால் வைக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த போதைப் பொருட்களினுடைய தாக்கம், போதைப் பொருட்களுடைய புழக்கம் அதிக அளவில் எங்கே இருக்கிறது என்று பார்த்தால், மாணவர்கள் அதிக அளவில் எங்கே இருக்கிறார்களோ அங்கேதான் இருக்கிறது. அப்போ இந்த போதைப் பொருட்களினுடைய புழக்கத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன? ஏன் மாணவர்கள் குறிவைக்கப்படுகிறார்கள்? திட்டமிட்டு மாணவர்களை நோக்கி இந்த போதைப் பொருட்கள் அதிக அளவிலே புழக்கத்தில் விடப்படுவதற்கான காரணம் என்ன என்கிற ரீதியில் பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒரு தலைமுறை இளைஞர்களை முடிச்சிட்டாங்க. பேனாவும் புத்தகமும் கையில் வைத்திருக்க வேண்டிய மாணவர்கள் கைகளில் இன்றைக்கு கஞ்சாவும், பீர் பாட்டிலும், போதை மாத்திரைகளும் இருக்கிறது என்றால் இந்த சமூகம் எந்த அளவிற்கு ஒரு சீரழிவு நிலையில் இருக்கிறது என்பதை கவனித்து பார்க்க வேண்டிய சூழலில் ஒவ்வொரு தமிழனும் இருக்கிறான், ஒவ்வொரு பெற்றோர்களும் இருக்கிறோம், ஒவ்வொரு ஆசிரியர்களும் இருக்கிறோம், ஏன் ஒவ்வொரு மாணவர்களும் இருக்கிறோம், ஒவ்வொரு மனிதனும் இருக்கிறார். எங்கிருந்து இந்த பிரச்சனை வருகிறது? எப்படி இப்படி ஒரு சமூகம் உருவாக்கப்பட்டு இருக்கிறது? எப்படி இப்படி ஒரு கேடுகட்ட ஒரு சமூகமாக இந்த சமூகம் மாறி நிற்கிறது? என்னதான் பிரச்சனை? எங்கிருந்து தான் இந்த போதைப் பொருட்கள் வருகிறது? ஏன் போதைப் பொருட்கள் மாணவர்களை நோக்கியே புகுத்தப்படுகிறது? இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் யாருக்கு? கல்லூரி நிர்வாகத்திற்கு இருக்கிறது. மாணவர்களை சரியாக வழிநடத்த வேண்டிய கடமை பெற்றோருக்கு இருக்கிறது. அதை தாண்டி மாணவர்களுக்கென்று சுய ஒழுக்கம், அவர்களுக்கென்று தனி கட்டுப்பாடுகள் தேவை இருக்கிறது. ஆனால் இது எல்லாவற்றையும் விட அதிக அளவிலே பொறுப்பும் கடமையும் யாருக்கு இருக்கிறது என்றால், இந்த எல்லாரையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய எல்லோருக்குமான அரசுக்கு இருக்கிறது. அரசு தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையை யார் எடுக்க வேண்டும்? அரசு எடுக்க வேண்டும். ஒரு அரசு நினைத்தால் உடனடியாக இந்த போதைப் பொருட்களினுடைய புழக்கத்தை தடுத்து நிறுத்த முடியும். சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை காவல்துறையை நோக்கி ஒரு கேள்வி எழுப்புகிறது. காவல்துறை என்றால் அரசு தான். ஒரு கேள்வி எழுப்புது என்னன்னா, இவ்வளவு போதைப் பொருட்களினுடைய புழக்கம் இருக்கிறது, இதற்கான காரணம் என்ன? எங்கிருந்து இந்த போதைப் பொருட்கள் எல்லாம் வருகிறது? எப்படி இயல்பா இப்படி போதைப் பொருட்கள் எல்லாம் புழங்குது? இந்த கஞ்சா போன்ற பொருட்கள் எல்லாம் காவல்துறையினுடைய உதவி இல்லாமல், இல்லை காவல்துறைக்கு தெரியாமல் இந்த கஞ்சா வியாபாரம் நடைபெறுவதற்கான வாய்ப்பே இல்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டை வெளிப்படையாகவே மதுரை உயர்நீதிமன்ற கிளை ஒரு சில மாதங்களுக்கு முன்பு முன்வைத்தது. அதைத்தான் நாமும் சொல்கிறோம். இந்த போதைப் பொருட்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய, விழிப்புணர்வுகளை நடத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் எல்லோருக்கும் இருந்தாலும், கூடுதல் பொறுப்பும் கடமையும் யாருக்கு இருக்கிறது என்றால் அரசு இயந்திரத்திற்கு இருக்கிறது. ஒரு அரசு இயந்திரம் நினைத்தால் இதை தடுத்து நிறுத்த முடியும். முழுமையாக இதை யாரால் தடுத்து நிறுத்த முடியும் என்றால் அரசு இயந்திரத்தால் தான் தடுத்து நிறுத்த முடியும். அப்ப அவ்வளவு அதிகாரத்தையும் பொறுப்பையும் கடமையையும் வைத்திருக்கக்கூடிய அரசு ஏன் இந்த விவகாரத்தில்
ஒரு ஆக்கப்பூர்வமான கடுமையான நடவடிக்கைகளை எடுக்காமல் மேலோட்டமாக சில நபர்களை கைது செய்து விட்டோம், நாங்கள் கஞ்சாவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறோம் என்று வெறும் செய்தி அரசியலை, விளம்பர அரசியலை மட்டுமே செய்கிறது என்கிற பெரிய கேள்வி எழுகிறது. தமிழ்நாடு எந்த அளவிற்கு போதைப் பொருட்களினுடைய புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் என்பதற்கு தமிழ்நாடு அரசினுடைய புள்ளி விவரங்களை சான்று, நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தெரிவித்த தகவல்களை அதற்கு சான்று. கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் எந்த அளவிற்கு தமிழ்நாடு ஒரு போதை மிகு மாநிலமாக இருக்குங்கிறத பாருங்க. 2022ஆம் ஆண்டு மட்டும் 28,383 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில். 2023ஆம் ஆண்டு 23,364 கிலோ பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு ஜூன் மாதம் வரை 11,081 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த போதைப் பொருள் சட்டத்தின் கீழ் கடந்த 2021 முதல் 24 வரை 4,504 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் 2,486 வெளி மாநிலத்தவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல் தெரிவித்திருக்கிறது. இந்த தகவலை பார்த்து விட்டுதான் நீதிமன்றம் காவல்துறை மீது கேள்வியை எழுப்பியது. இத்தனை 1000 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது, இத்தனை நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றால் தமிழ்நாடு ஒரு போதை மிகு மாநிலமாக இருக்கிறது என்பதற்கு இதைவிட வேறு சான்று தேவையில்லை. என்ன செய்ய போகிறது தமிழ்நாடு அரசு? கடந்த ஆட்சி காலத்தில் கடுமையான குரல்களை எல்லாம் எழுப்பினார்கள். போதைப் பொருட்களுக்கு எதிராக, மதுபானத்திற்கு எதிராக. அக்கா கனிமொழி போன்றவர்கள் எல்லாம் நிறைய பேசினாங்க. இந்தியாவிலேயே அதிக அளவில் இளம் விதவைகள் இருப்பது தமிழ்நாட்டில் தான், அதற்கு காரணம் இந்த மதுபானம் தான் என்று அக்கா பேசினாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா போதை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கும் என்றெல்லாம் திமுகவினர் பேசினார்கள். நீங்கள் வருவதற்கு முன்பு இருந்ததை விட போதைப் பொருட்களினுடைய புழக்கம் நாளுக்கு நாள் உங்களுடைய ஆட்சி காலத்தில் அதிகரித்து வருகிறதே, அதற்கான பதில் என்ன? என்ன பதில் வைத்திருக்கிறீர்கள் என்று இவர்களிடம் கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? சட்டத்துறை அமைச்சர் மதிப்பிற்குரிய ரகுபதி அவர்கள், அவர் என்ன சொல்றாரு? குஜராத்தில் இல்லையாங்க, வட மாநிலங்களில் இல்லையா, அங்கதான் நிறைய போதைப் பொருள் இருக்கு என்று வட மாநிலங்களில் புழங்கக்கூடிய அந்த போதைப் பொருட்களுடைய புழக்கத்தை சுட்டிக்காட்டி தமிழ்நாட்டை பாதுகாக்கக்கூடிய வேலையை செய்கிறார். இப்படியா பாதுகாக்கணும் தமிழ்நாட்டை? நீங்க வட மாநிலங்களில் இருந்தாலும் தமிழ்நாட்டில் போதை இல்லாத ஒரு மாநிலமாக தமிழ்நாட்டை நாங்கள் மாற்றி இருக்கிறோம் அப்படிதானே சொல்லணும். அதை விட்டு அங்க நிறைய இருக்கு, இங்க குறைவாகத்தான் இருக்கிறது என்று சொல்வது போதை பொருட்களுடைய புழக்கத்தை ஒரு அமைச்சரை ஆதரிப்பதா இல்லையா? அப்படிதான் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்படிதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் இங்கே தமிழ்நாட்டில் இந்த போதைப் பொருட்களுடைய புழக்கம் இது குறித்த செய்திகள் வெளியாகிற போது அங்கே பிஜேபி ஆள்ற மாநிலத்தில் இல்லையா, குஜராத்தில் இல்லையா, ராஜஸ்தானில் இல்லையா, அங்கே இல்லையா, இங்கே இல்லையா என்று சொல்லி வட மாநிலங்களுடைய பெயர்களை எல்லாம் குறிப்பிட்டு பேசி இங்கே இருக்கக்கூடிய அந்த செய்தியை மூடி மறைப்பதற்கான ஒரு கேவலமான ஒரு அரசியலை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் தீர்வா? நாங்கள் என்ன கேட்கிறோம்? போதை இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்குங்கள் என்று கேட்கிறோம். அதுக்கு என்ன நடவடிக்கை? அதற்கான தீர்வு என்ன? தீர்வு என்ன? உளவுத்துறை என்கிற ஒன்று இயங்குகிறதா இல்லையா தமிழ்நாட்டில்? உளவுத்துறைக்கு தெரியாமல் இந்த போதைப் பொருட்கள் எல்லாம் வெளியேந்து வருகிறதா? இப்போ வெளி மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டிற்குள் வருகிறது என்று சொல்றாங்க. இப்போ வெளி மாநிலத்தை சார்ந்த அங்குள்ள காவல்துறை அதிகாரிகளுக்கெல்லாம் கடிதம் எழுத போவதாக எல்லாம் அறிவிப்புகள் எல்லாம் வெளியானது தமிழ்நாடு காவல்துறையிடம் இருந்து. அது எழுதினார்களா, அது என்ன ஆனதுன்னு நமக்கு தெரியல, அது குறித்த செய்திகள். இப்போ நம்ம என்ன கேள்வி எழுப்புறோம்னா, வெளி மாநிலங்களிலிருந்து இங்கே வருகிறது என்றால் தமிழ்நாடு எல்லை பகுதியை தாண்டி தானே தமிழ்நாட்டிற்குள் வருகிறது. அப்படிதானே வருது. அப்படி என்றால் யார் வேணாலும் தமிழ்நாட்டுக்குள்ளாடி வெளி மாநிலங்களிலிருந்து போதைப் பொருட்களை இயல்பாக கொண்டு வந்து விட முடியும் என்கிற அளவிற்கு தான் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா? அப்போ தமிழ்நாட்டு மக்களுடைய பாதுகாப்பு எப்படி? அப்போ தமிழ்நாடு பாதுகாப்பற்ற ஒரு நிலையில் இருக்கிறதா? வெளி மாநிலத்திலிருந்து யார் வேணாலும் என்ன வேணாலும் தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரலாம், கொண்டு வந்து கல்லூரிக்குள் வரைக்கும் போதைப் பொருட்களை புழங்க செய்யலாம் என்றால் இது தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி நடக்குதா இல்லையா? இந்த ஆட்சியினுடைய மதிப்பீடை எப்படி நம்ம பார்ப்பது? எப்படி பார்ப்பது? வெளி மாநிலங்கள்ல இருந்து வர்றாங்க, வெளி மாநிலத்தில் நிறைய இருக்கு, இது எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போடுங்க. செய்ய வேண்டிய வேலைகளை செய்யுங்கள். யார் வேணாலும் கொண்டு வரட்டு, தமிழ்நாட்டின் எல்லைக்குள் வரவிடாமல் அதை பார்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது, தமிழ்நாடு காவல்துறைக்கு இருக்கிறது. அதை செய்யுங்கள், அதை செய்யுங்க. நீங்க கைது செய்றீங்க, வாழ்த்துகள், பாராட்டுகள், நிறைய பேரை கைது செய்றீங்க. ஆனால் இவர்கள் எல்லாம் யார்? சின்ன சின்னதாக வச்சு வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களை கைது செய்கிறீர்கள். இதன் பின்னால் இருக்கக்கூடிய நபர் யார்? இதற்கு பின்னால் மூளையாக இருந்து செயல்படக்கூடியவர்கள் யார்? இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நெட்வொர்க் எது?
இது சாதாரணமாக 1-2 பேர் எங்கேயோ இருந்தெல்லாம் செய்ய முடியாது. அப்படிலாம் இல்லை. இதற்கு பின்னால் ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கும். அது யார் என்பதை கண்டுபிடித்து அவர்களை கைது செய்து சிறையில் அடையுங்கள். வேற வழி இல்லை தடுத்து நிறுத்ததுக்கு. அதை செய்யுங்கள். காவல்துறை இன்னும் கூடுதலாக இந்த போதைப் பொருட்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும். காவல்துறை நினைத்தால் முடியும், செய்ய முடியும். அதை காவல்துறையை சுதந்திரமாக இயங்க விடணும். முதல்ல அரசு காவல்துறையினுடைய கைகள் கட்டப்படக்கூடாது. காவல்துறையை சுதந்திரமாக இயங்க விடணும். காவல்துறையால் செய்ய முடியும், அதை செய்யுங்க. ஏன்னா இது ரொம்ப பெரிய சிக்கல். ஒரு சமூகத்தை முடிச்சிட்டோம். அரசு மதுபான கடைகளை திறந்து வைத்து இளைஞர்களையும் மாணவர்களையும் குடிகாரர்களாக்கக்கூடிய ஒரு அரசாக இருக்கிறது என்றால் இந்த அரசு எப்படி மற்ற போதைப் பொருட்களை எல்லாம் கட்டுப்படுத்தும்? உண்மையிலே இந்த அரசுக்கு போதைப் பொருட்களை கட்டுப்படுத்தி போதை இல்லாத ஒரு மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்ற வேண்டும் என்பது இந்த அரசினுடைய ஒரு நோக்கமாக இருக்குமாயின் என்ன செய்திருப்பார்கள் தெரியுமா? மதுபான கடைகளை மூடியிருப்பார்கள், டாஸ்மாக் கடைகளை மூடியிருப்பார்கள். அது மட்டுமில்லாமல் ஆட்சியாளர்கள் திமுகவினரே நடத்துகிறார்களா இல்லையா மதுபான ஆலைகளை, அதை மூடியிருப்பார்கள். அதை மூடாதவர்கள் இந்த போதைப் பொருள் புழக்கத்தை தடுத்து நிறுத்துவார்கள் என்று நினைப்பது அது நம்முடைய முட்டாள்தனம் தான். மற்ற பிரச்சனைகளை போல இது சாதாரணமான ஒரு பிரச்சனை அல்ல. இந்த போதைப் பொருட்களினுடைய தாக்கம் எங்கே போய் நிற்கும்னா ஒவ்வொரு குடும்பத்தையும் சிதைத்து சீரழிக்கக்கூடிய வேலையில் போய் நிற்கும். ஒவ்வொரு இளைஞனுடைய மாணவனுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு கொண்டு போய் நிற்கும். உடனடியாக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். போதை பொருள் என்கிற அந்த வார்த்தையே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. அந்த அளவிற்கு தமிழ்நாடு ஒரு போதை இல்லாத ஒரு மாநிலமாக உருவாக வேண்டும். அதற்கு செய்ய வேண்டிய வேலைகளை தமிழ்நாடு அரசு உடனடியாக செய்ய வேண்டும். இல்லை என்றால் அடுத்த தலைமுறைன்னு ஒன்று பார்க்க முடியாமல் போயிடும். அந்த அளவிற்கு இந்த போதைப் பொருட்களுடைய தாக்கம் இளைஞர்கள் மத்தியிலும் மாணவர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு சீரழிவை ஏற்படுத்தி இருக்கிறது. இது முழுக்க திமுக அரசினுடைய தோல்வி, உங்களுடைய தோல்வி. அதை ஒத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய தோல்வியை ஒத்துக்கொள்வதை விட்டுவிட்டு பீகாரை பாரு, ஒரிசாவை பாரு, குஜராத்தை பாரு என்று சொல்லி அவர்களுடைய தவறை சுட்டிக்காட்டி உங்களுக்கு நீங்கள் புனிதர் பட்டம் கொடுக்கலாம் என்று நினைத்தீர்கள் என்றால் தமிழ்நாட்டு மக்கள் ஒன்று முட்டாள்கள் அல்ல. எல்லாவற்றையும் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யவில்லை என்றால் தமிழ்நாட்டு மக்கள் செய்ய வேண்டியதை செய்வார்கள்.